மே 2026ல தமிழ்நாடோட முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதும் எடுத்த முதல் அதிரடி முடிவு என்ன தெரியுமா? மாநிலத்தோட நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை. இன்னைக்கு நாம எந்த பக்கமும் சாராத ஒரு நடுநிலை பார்வையாளரா இந்த அறிக்கை ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு ரொம்ப தெளிவா அலச போறோம். இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1. வெள்ளை அறிக்கைனா என்ன? 2. தமிழ்நாட்டோட கடன் நெருக்கடி. 3. இதோட அரசியல் வியூகம். 4. ஊழல் ஒழிப்பு மற்றும் புதிய கொள்கைகள். 5. இது சாதாரண மக்களை எப்படி பாதிக்க போகுது? இதெல்லாம் தான். சரி, பகுதிக்குள்ள போலாம். செய்திகள்ல தொடர்ந்து அடிபடுற இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா உண்மையில என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வெளிப்படையான கணக்கு புத்தகம். முந்தைய அரசு என்ன செஞ்சாங்க, இப்போ கஜானாவில் எவ்வளவு பணம் இருக்கு, நிலுவையில் இருக்கிற திட்டங்கள் என்னென்ன, இப்படி எல்லாத்தையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் தான் இது. இத இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு புதுசா ஒரு மேனேஜர் வர்றாரு. அவர் வந்ததும் முதல்ல என்ன செய்வார்? பழைய கணக்குகளெல்லாம் செக் பண்ணி லாப நஷ்டங்களை தணிக்கை செய்வார் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு புதிய அரசு முந்தைய ஆட்சியோட நிதி நிலைமைய மதிப்பீடு செய்து தன்னோட புதிய திட்டங்களுக்கு அடித்தளமிடுது. ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். தமிழ்நாட்டோட கடன் நெருக்கடி. முதலமைச்சர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட முக்கிய காரணமான அந்த எண்கள் என்ன சொல்லுது? 10 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. புதிய அரசோட தரவின்படி அவங்க தலையில விழுந்துள்ள கடன் சுமை இதுதான். இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை அரசு சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத நமக்கு உணர்த்துற ஒரு பிரம்மாண்டமான எண். இங்க இருக்கிற முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய காலியான நிலையில அரசு கஜானா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் 10 லட்சம் கோடியை தாண்டும் மலைக்க வைக்கும் கடன் சுமை. சும்மா யோசிச்சு பாருங்க. காலியான கஜானாவை வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய கடனை சமாளிக்கிறது உண்மையிலே எப்பேற்பட்ட அரசுக்கும் மாபெரும் சவால் தான். அதனால இந்த அறிக்கை வெறும் எண்களை காட்டுற ஒரு லிஸ்ட் மட்டும் கிடையாது. கடன் எப்படி இவ்வளவு ஆச்சு, அதோட மூல காரணம் என்ன, முந்தைய அரசோட நிதி மேலாண்மையில எங்க பிரச்சனை நடந்தது, இப்படி பல ஆழமான கேள்விகளை விசாரிக்கும் ஒரு ரிப்போர்ட்டா தான் இது இருக்க போகுது. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். இதோட அரசியல் தாக்கம் என்ன? பொருளாதாரத்தை தாண்டி இதுல இருக்கிற அரசியல் வியூகம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அரசியல்ல நாம எப்பவுமே நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு யதார்த்தம் இருக்கு. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது முந்தைய அரசை விமர்சிக்க பயன்படுற ஒரு கூர்மையான அரசியல் ஆயுதமும் கூட. கடினமான முடிவுகளை எடுக்கும்போது இந்த நிலைமைக்கு நாங்க காரணம் இல்ல, முந்தைய ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சுட்டிக்காட்ட இது ஒரு சூப்பரான கருவியா பயன்படும். அதனால நடுநிலை பார்வையாளர்களா நாம 2 விஷயங்களை கவனிக்கணும். 1. இது முந்தைய திமுக அரசோட நிதி நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தும் ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது. இன்னொன்னு, புதிய நிர்வாகம் எதையும் மறைக்காம மக்கள்கிட்ட வெளிப்படையா இருக்காங்க அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கும் உத்தி. விமர்சனமும் வெளிப்படைத்தன்மையும் சேர்ந்த ஒரு அட்டகாசமான இரட்டை வியூகம் இது. சரி, இப்போ 4வது பகுதி, ஊழல் ஒழிப்பு மற்றும் புதிய கொள்கைகள். விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இமாலய பிரச்சனையை தீர்க்க முதலமைச்சர் விஜயோட திட்டங்கள் என்ன? புதிய நிர்வாகத்தோட தூண்களா சில முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஊழலற்ற நிர்வாகம், சமூக நீதிக்கு முக்கியத்துவம், அப்புறம் குறிப்பா நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை தவிர்த்து நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை மட்டுமே செயல்படுத்துவது. மாநில உரிமைகள்ல சமரசம் கிடையாது அப்படிங்கிறதும் இவங்களோட முக்கிய கொள்கையா இருக்கு. இந்த கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க? அவங்களோட பொருளாதார உத்தி ரொம்ப தெளிவா இருக்கு. வீண் விரயங்களை முற்றிலுமா குறைக்கிறது, அதே நேரத்துல மாடிவத்தோட வருவாயை பெருக்கிறது. கஜானாவை நிரப்ப தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிட்டு புதிய முதலீடுகள் மூலமா மாற்று வருவாயை உருவாக்கும் திட்டத்துல அரசு தீவிரமா இறங்கியிருக்காங்க. இப்ப நம்ம 5வது மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். சாதாரண மக்கள் மீதான தாக்கம். இந்த அரசியல், கணக்கு, பொருளாதாரம் இதெல்லாம் தாண்டி இது சாமானியர்களான நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுது? எந்த ஒரு அரசும் வந்த உடனே எல்லா நலத்திட்டங்களையும் மேஜிக் மாதிரி செஞ்சிட முடியாது இல்லையா? இது ஒரு சங்கிலி தொடர். முதல் படி உண்மையான நிதிநிலை என்னன்னு வெள்ளை அறிக்கை மூலமா தெரிஞ்சுக்கிறது. 2வது படி அதுக்கேத்த மாதிரி பொருளாதார கொள்கைகளை மாத்துறது. 3வது படிதான் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கும் நிதியை ஒதுக்குறது. இதோட நேரடி அர்த்தம் என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற பல நலத்திட்டங்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருமா அல்லது தாமதமாகுமா அப்படிங்கிறது இந்த அறிக்கையை சுற்றியே தான் சுழலுது. கஜானா காலி அப்படிங்கிற நிலைமையில புதிய வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற இந்த நிதி நெருக்கடியே ஒரு பெரிய தடையா இருக்க போகுது. இது அரசுக்கு கொஞ்ச காலம் அவகாசம் பெற்று தரும் உத்தியாவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நாம கவனிக்கணும்.
இறுதியா நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த வெள்ளை அறிக்கை வெறுமனே முந்தைய அரசை குறைகூறும் ஒரு அரசியல் தந்திரமா மட்டும் சுருங்கி போகுமா, அல்லது உண்மையிலேயே தவறுகளை திருத்தி தமிழ்நாடோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்குவதற்கான ஒரு பலமான அடித்தளமா மாறுமா? விடை காலத்தின் கைகளில். பொறுத்திருந்து பார்ப்போம்.